ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் பெட்ரூம் மேஜிக்ன்ற பேஜிலேருந்து மேஜிக் வாஷ் ஜெல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோ பார்த்து தான் நான் இதை ஆர்டர் பண்ணேன். ஆனால் இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நான் ஒரு 1/2 kg ஆர்டர் பண்ணியிருந்தேன். 250 + 50 300 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உண்மையாக அது எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுவோம் அப்படின்றதுக்காக வாங்கினேன். ப்ரொமோஷன் வீடியோ அப்படின்னாக்கா எல்லாருமே உண்மையை சொல்ல மாட்டாங்க. சில பேர் அதில் ஃபால்ட்டே இருந்தால் கூட அது ஃபால்ட் இல்லாத மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வாங்கினேன். இதை நான் மெயினாக எதுக்கு வாங்கினேன் அப்படின்னாக்கா, கைப்பிடி துணி கிச்சனில் நம்ம கறி துணி யூஸ் பண்ணுவோம்ல, அது துவைக்கிறதுக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது என்ன நம்ம சர்ஃப் போட்டு நம்ம ஊற வச்சு துவைச்சாலுமே, ப்ரஷ் வச்சு துவைச்சாலுமே அது அந்த எண்ணெய் பிசுக்கு போகவே போகாது. மெயினாக அது போகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் இதை நான் வாங்கினேன். அவங்கள்ட்ட ஆர்ட்ரு பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, வாழைக்கரை அப்புறம் ரொம்ப நாள் உள்ள கரையெல்லாம் இந்த ஜெல்லில் போகாது. அன்னன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற துணியில் உள்ள கரைகள் ஈஸியாக போயிடும். நம்ம ரொம்ப போட்டு ப்ரஷ் போட்டு தேய்க்க வேணாம், ரொம்ப நம்ம அழுத்தி துவைக்க வேணாம், ஈஸியாக போயிடும். அப்புறம் ஒயிட் சாக்ஸு, ஒயிட் ட்ரெஸ்ஸு இதில் உள்ள கரைங்கள்லாம் சீக்கிரமாக போயிடும். ஆனால் நாள்பட்ட கரையெல்லாம் சீக்கிரமாக போகாது. ஒரு ட்ரெஸ்ஸுலேருந்து இன்னொரு ட்ரெஸ்ஸில் சாயம் ஒட்டுனுச்சு அப்படின்னாக்கா அந்த சாயம்லாம் போகாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி தான் நம்மள்ட்ட சேல் பண்ணுறாங்க. நான் பசங்களோட ஒயிட் ட்ரெஸ்ஸை துவைச்சி பார்ப்போம் அப்படின்றதுக்காக நான் ஃபஸ்ட்டு அதை ஊற வச்சேன். ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சேன். அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸை ஊற வச்சதில் என் பசங்க ரொம்ப அழுக்காக்க மாட்டாங்க. ஆனால் அப்படியே அதில் இருந்த கரைகள் சும்மா கையால் ஒரு ரப் பண்ணாக்கா அது போயிடுது. ரொம்ப போட்டு நம்ம அழுத்தி துவைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஈஸியாக போயிடுச்சு அந்த கரை. இதோட ஸ்மெல்லு லெமன் ஸ்மெல் மாதிரி இருந்துச்சு. இந்த ஸ்மெல் நமக்கு பத்தலை அப்படின்னா நம்ம கம்ஃபர்ட் அது மாதிரி போட்டு நம்ம கடைசியில் எப்போதும் போல் நம்ம நினச்சி காயப்படுவோம்ல, அது மாதிரி போட்டுக்கலாம். ஆனால் இதோட ஸ்மெல்லே ஒரு 2 நாள் 3 நாள் கிட்ட நல்லாவே அப்படியே இருந்துச்சு. அந்த ஸ்மெல்லே நல்லா தான் இருந்துச்சு. இந்த ஒயிட் துணியையும் கைப்பிடி துணியையுமே நான் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சேன். 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் ஊறின கைப்பிடி துணி எடுத்து நான் துவைச்சேன். சோப்லாம் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. நார்மலாக தரையில் வச்சு சும்மா எப்படி நம்ம துவைப்போமோ அது மாதிரி துவைச்சிட்டு 2, 3 அலசி நான் காய போட்டேன். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண சோப் பவுட்ரு, லிக்யூடு அதெல்லாம் தாண்டி இந்த ஜெல் உண்மையிலே அந்த துணியில் உள்ள எண்ணெய் பிசுக்கெல்லாம் எடுத்துருச்சு. இந்த 300 ரூபாய்க்கு ஒர்த்து தான். கண்டிப்பாக நம்ம இதை வாங்கலாம். இதை நான் துவைச்சி காய போட்டிருக்கிறதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த துணி நான் ஒரு 15 நாளாக யூஸ் பண்ணேன். துவைக்கணும் அப்படின்றதுக்காக, இந்த ஜெல் போட்டு துவைக்கணும் அப்படின்றதுக்காக, வீடியோ எடுக்கணுன்றதுக்காக நான் ஒரு 15 நாள் யூஸ் பண்ணேன். ஆனால் ரியலாக சொல்கிறேன், அதில் உள்ள எண்ணெய் பிசுக்கு எல்லாமே அந்த ஊற வச்ச தண்ணியிலே போயிடுச்சு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு துவைக்கவே இல்லை. நார்மலாக துவைச்சிட்டு வாஷ் பண்ணிட்டேன். நீங்களும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இன்ஸ்டாகிராமில் பெட்டர் மேஜிக்ன்ற பேஜில் போய் பாருங்கள். ரீசனபிள் ப்ரைஸ் தான். நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.